அஸ்ஸலாமு அலைக்கும். நேத்து வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செஞ்சிருந்தேன். இது வந்து என் பையன் பொறந்த நாளைக்காக நான் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா செய்ற வரைக்கும் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன கேக் அப்படின்னு சொல்லவே இல்ல. அதனால தான் இந்த மீதி வீடியோ. இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு மேல ஏம்மா முறுக்கு புளியுற அப்படிலாம் கேட்றாதீங்க. விப்பிங் கிரீம் போடும்போதெல்லாம் இப்படிதான் வருது. சைடு சைடா வருது. அதில வச்சு என்ன செய்ய முடியும்? அதனால சொல்லிட்டு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேல நம்ம சாக்லேட்டையும் போட்டாச்சு. சாக்லேட் பொடி இது 3 லேயர் கேக்கா கேட்டிருந்தான் என் பையன். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் 3 லேயரும் வச்சு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணி அதுக்கு மேல வந்து நம்ம வந்து விப்பிங் கிரீம் குடுத்துருவோம். கிரீம் வச்சா தான் அழகா இருக்கும். அதனால சொல்லிட்டு தான் ஃபுல்லா வந்து ஃபைனல் லுக் பண்றோம் இப்ப லைட்டா. மேல வந்து நம்ம முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஐசிங்ல வச்சு வச்சு தான் பண்ண முடியும். இது உடனே வந்து நம்ம எடுத்து பண்ண முடியாது. அதனால சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு செஞ்சு லைட்டா செஞ்சு செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐசிங்கில வச்சுருவோம். இப்போ சைடு ஓரங்கள்லாம் கொஞ்சம் வந்து விப்பிங் கிரீம் குடுத்துடலாம். கிரீம் குடுத்ததுக்கப்புறம் பார்த்தா, கொஞ்சம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் வச்சிருக்க மாரி இருந்துச்சு. சரி ரொம்ப நேரம் வச்சு கையில வச்சு செஞ்சுட்டு இருக்கிறதுனால அப்படி இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஐசிங் பண்ண போயிட்டேன். ஐசிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சேன் உட்காந்து மெதுவா. ஏன்னா வந்து நார்மல் கேக்கா இருந்தா டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த கேக் செய்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அதனால சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆவாம இருக்கும்போது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில வச்சிரணும். இது வந்து சைட்ல வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்னு சொன்னா வந்து, நம்ம வந்து சாக்கோ சிப்ஸ் ஏதாச்சும் வந்து இல்ல வந்து சாக்லேட் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும் சைட்ல. அதனால சுத்தா நான் சாக்கோ சிப்ஸ் வைக்கலான்னு நெனச்சேன். என் பையன் சொன்னான், அவனுக்கு வந்து சாக்லேட்டே வந்து "திருவி வச்சுருமா" அப்படின்னு சொன்னான். திருவி வச்சாச்சு. ஃபைனலா நம்ம ஹேப்பி பர்த்டே அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேல வந்து நம்ம ஹேப்பி பர்த்டே எழுதுனதுக்கப்புறம் விப்பிங் கிரீம் லைட்டா அங்கே இங்க வச்சுட்டு, அது மேல நம்ம செர்ரி பழத்த கொஞ்சம் வச்சிரலாம். சும்மா லைட்டா இந்த இடத்துல கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ட் வரைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி லைட்டா ஒரு ஹார்ட் மாரி போட்டேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து விப்பிங் கிரீம வந்து நம்ம ஃபைனலா அங்கே இங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டேன். செய்யும்போதே என் பையன் வந்து கிட்ட நின்னுக்கிட்டே, "கொஞ்சம் எனக்கு குடும்மா, எனக்கு குடும்மான்னு" என் குட்டி பையன் வேற கேட்க ஆரம்பிச்சுட்டான். அவன வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிடலான்னு பார்த்தா கரண்ட் வேற போயிட்டு. கரண்ட் போனதுனால நம்ம வந்து டைம் எடுத்து ஏன்னா ஈவினிங் போல ஒரே மழை வந்துருச்சு எங்க ஊர்ல. அதனால சொல்லிட்டு வந்து அந்த மழையில வந்து கரண்ட் போயிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற மாரி. ஏன்னா ஃப்ரிட்ஜும் வந்து ஒர்க் ஆவாது. அதுக்கப்புறம் வந்து விப்பிங் கிரீம் செய்யும்போது கொஞ்சம் வந்து நம்ம டைம் எடுக்கும். ஃபைனல் லுக் பாருங்க. பிடிச்சிருக்கான்னு பாருங்க நான் செஞ்ச கேக்கு. நான் செஞ்சு கேக்லாம் சேல்ஸ் தான் பண்ணிட்டுருக்கேன். இருந்தாலும் வந்து எனக்கு வந்து நம்ம புள்ளைக்கு செய்யும்போது நம்ம கொஞ்சம் பெருந்தன்மையா செய்யணுங்கிறதுக்காக மெதுவா செஞ்சேன். அதுக்கப்புறம் தம்பி வந்துட்டான்.